மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி கோழி வளர்ப்பில் கோடைக்கால மேலாண்மை குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் டி கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் சோமனஹள்ளி கிராம வேளாண்மையாளர் திரு ஏ வெங்கடாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிராம்பு பயிரின் சாகுபடி குறிப்புகள். இன்றைய தகவல் நேரத்தில் இம்மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நெல் திருவிழாவின் சிறப்பு தொகுப்பின் தொடர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நாம் அன்றாடம் உட்கொள்ளும் காய்கறிகளில் ரசாயன சேர்மங்களே அதிக அளவில் காணப்படுகின்றன. காய்கறிகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்வதன் மூலம் தரமான ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளை பெறுவதோடு மண்ணின் தன்மையையும் பாதுகாக்கலாம். அந்த வகையில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் சோமனஹள்ளி கிராம வேளாண்மையாளர் திரு ஏ வெங்கடாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள். ஐயா உங்கள் பேருங்க? ஐயா என் பேர் வெங்கடாச்சலங்க. என்ன பகுதிங்க? நாங்கள் பாலக்கோடு வட்டம் பக்கத்தில் ஒரு சோமனஹள்ளின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள். சரிங்க. நாங்கள் ஒரு இயற்கை விவசாயிங்க. இயற்கை விவசாயம்னா எனக்கு புரியலைங்களா, சொல்லுங்கள். இயற்கைன்னா நம்மக்கிட்ட கிடைக்க போகிற இயற்கை தேவையான பொருட்கள் நம்மளே மருந்து தயார் பண்ணுறதுக்கு தான் இயற்கைன்னு பேருங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். எதுக்கு அந்த இயற்கைன்றது கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்ன்ற பேரில் காசை செலவு பண்ணாமல் மண் வளத்தை கெடுக்காமல் நம்ம தயார் பண்ணி நம்மளே மகசூல் அதிகப்படுத்துறதுக்கு தான் இயற்கைங்க. ஒரு உதாரணம், ஒரு எருவன்னு வச்சுக்கிறீங்களா. இப்போ இதுக்கு முன்னே நம்ம சாணியை எருவாக்கி எருவை மக்க வச்சு அப்படி மரம் இலை தலைகள் எல்லாம் போடுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ மாட்டில் கிடைக்க போகிற சாணம், கோமியம், அப்புறம் இந்த கொள்ளு மாவு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்தி கலக்கி
3 நாள் டெவலப் பண்ணி வச்சுருந்து அமிர்த கரைசல்னு சொல்லிட்டு பயிருக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் மீன் அமினோ அமிலம், மீனில் கிடைக்க போகிற கழிவுகள், அப்புறம் அதோட வெள்ளத்தை சேர்த்து அதை 20 நாள் தேக வச்சு அதை வந்து ஒரு டேங்குக்கு 50 ml இல்லை வேர் வழியாகவும் விடலாம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இது வந்து மீன் அமிலம் பலன் அருமையான பலன் கொடுக்குதுங்க. செலவு குறைக்குதுங்க, மண் வளத்தை பாதுகாக்குதுங்க. சரிங்க. பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. நீங்க இயற்கையா உரத்தை பயன்படுத்துறதுக்கும் செயற்கை முறையில வந்துட்டு ஃபெர்டிலைசர் எல்லாம் கம்பெனிங்க தயார் பண்ணி கொடுக்குது வெளிநாட்டு கம்பெனிகள். ஆமாம் சார். அதை பயன்படுத்துறதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? செயற்கையாக பண்ணுறத இயற்கையாக இது கெமிக்கலாக பண்ணுறதை காட்டிலும் இயற்கையாக பண்ணுறது வந்து டபுள் மடங்கு லாபம் கிடைக்குதுங்க. ஒன்று செலவு இல்லை, உற்பத்தி அதிகமாகுது, விளைச்சல் அதிகமாகுது, கெமிக்கல் இல்லாமல் நல்ல காய்கறி கிடைக்குது, செலவினம் குறையுது. காயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோ இருக்கிற காய் வந்து 20 கிலோவாக இருக்குது. 1 டன்னாக இருக்கிற விவசாயம் வந்து 1.5 டன்னாக விளையுது. இது வந்து இயற்கையிலேயே சாத்தியப்படுதுங்க. சரிங்க. இப்போ மண்புழு உரம் ஏதோ வச்சுருக்கிறீங்க? மண்புழு வச்சுருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியில் 4 பிட்டாக பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு தலை சருகு, அதுக்கடுத்து எருவு, ஒரு 10,000 ஒரு முறை புழுவு, அப்படியே 4 அடுக்காக 4 முறையாக பண்ணி செஞ்சு இப்போ கொட்டியிருக்குங்க. இது வந்து மண்புழு வந்து இதுக்குள்ளே அந்த தலை இந்த எருவு மக்கின எருவை சாப்பிட்டு மாநில அரசு மானியத்தில் கொடுத்ததுங்க. பாரம்பரிய இயற்கை விவசாயி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிலம் 5 ஏக்கர் வச்சுக்கிறேங்கய்யா. 5 ஏக்கர்லயும் இயற்கை விவசாயம். நாங்கள் வந்து 50 விவசாயம், ஒவ்வொருத்தரும் 1 ஏக்கருக்கு மட்டும் இப்போ ஒதுக்கி இருக்கிறோம். பரிச்சாத்த முறையில் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தணும். பயன்படுத்துற பக்க விளைவுகள் கொடுக்குற உரமோ மருந்தோ பயன்படுத்தாம ஆளுக்கு 1 ஏக்கர் மட்டும் செஞ்சுக்கிட்டு வரோம். அதில் எப்படிங்க நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு முறையாக வந்து நெல் செஞ்சோம் சார். நெல் வந்து நார்மலாக கெமிக்கல் பயன்படுத்துகிற காலத்தில் வந்து நான் எங்கள் தாத்தா அப்பா காலத்தில் வந்து என்னோடய காலத்துலேயே கூட 20 மூட்டை விளைஞ்ச வயலில் வந்து இன்றைக்கி 30 மூட்டை நெல் விளைஞ்சிங்க. 30 மூட்டைன்னா ஒரு 1 டன்னு விளையிற, அரை ஏக்கரில் 1 டன் விளையிற நெல் வந்து இன்றைக்கி 1.5 டன்னாக விளைஞ்சிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற திரு ஏ வெங்கடாச்சலம் அவர்களை 09003755300 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிராம்பு பயிரின் சாகுபடி குறிப்புகள், பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள், சான்சிபார் மற்றும் அம்போயனா பயிரிட ஏற்ற ரகங்களாகும். ஜூன் மற்றும் டிசம்பர் மாதத்தில் நடவு செய்யலாம். ஆண்டிற்கு 150 முதல் 200 சென்டிமீட்டர் மழை அளவு உள்ள இடங்களில் நன்கு வளரும். உர நிர்வாகம்: இளஞ்செடிகளுக்கு செடி ஒன்றிற்கு 15 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் 20 கிராம் தழைச்சத்து, 20 கிராம் மணிச்சத்து மற்றும் 60 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். இடைவெளி 6 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். அறுவடை: நடவு செய்து 7 முதல் 8 ஆண்டுகளில் பலன் தர துவங்கும். மொட்டுக்களை பூ இதழ் விரிய துவங்கும் முன்னரே பறிக்க வேண்டும். மகசூல்: மரம் ஒன்றிற்கு 2 முதல் 3 கிலோ உலர்ந்த கிராம்பு கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இம்மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தேசிய அளவிலான நெல் திருவிழாவின் சிறப்பு தொகுப்பின் தொடர்ச்சி. நமது நெல்லை காப்போம் மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல் ஜெயராமன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றிய போது, இந்த நெல் திருவிழா நம்ம மட்டும் இல்லை, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பல மாவட்டங்களில் இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாற்றம்லாம் வர்றதுக்கு காரணங்கள் பத்திரிகைகள், ஊடகங்கள். கிரியேட் நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் பொன்னம்பலம் அவர்கள் தலைமை உரையாற்றிய போது, இந்த நமது நெல்லை காப்போம் என்ற இயக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். கும்பளங்கி என்ற கிராமத்தில், கேரளாவை சேர்ந்த கும்பளங்கி என்ற கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு ஒரு நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தினார். ஒரு செமினார், ஒரு கருத்தரங்கை அங்கே நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 52 நாடு முழுவதும் இருந்து 52 அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும்
பிரதிநிதிகள் 120 பேர் மேலே கலந்துக்கிட்டாங்க. ஐயா அவர்களும் நானும் கலந்துக்கிட்டோம். அப்போ தான் தெரிஞ்சுது நாம் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கோம், நாம் இதே நிலைமையை நம்ம தொடர்வோம் என்றால் நெல் நம்மை விட்டு போய்விடும் என்ற ஒரு கருத்து அங்கே சொல்லப்பட்டது. பலவாறாக இன்றைக்கு நெல் பயிருடைய நிலைமை, ஸ்டேட்டஸ் ஆஃப் பேடிங்கிற நிலைமையை வந்து பலவாறாக அக்குவேராக ஆணிவேராக அங்குள்ள நிபுணர்கள் முன்வைத்தார்கள். கடைசியில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது, நமது நெல்லை காப்போம் என்ற இயக்கத்தை தென்னிந்திய அளவிலே ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே முடிவு செய்யப்பட்டது. அதற்கு ஆசி கூறினார்கள் நம்முடைய காலஞ்சென்ற இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு இந்த முறைப்படி நமது நிலை காப்போம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. நாகர்கோவிலில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகம் கடந்து கர்நாடகம், ஆந்திரம், ஒரிசா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், ஒரு இப்படி பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கி நம்முடைய பணி நடைபெற்றிருக்கிறது. சமீபமாக சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசம் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சில பணிகளை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உழவர்களுக்கான பாரம்பரிய விதை நெல் வழங்கி திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இல நிர்மல்ராஜ் அவர்கள் சிறப்புரை ஆற்றிய போது, ஒரு காலத்தில் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம் சராசரி ஆண்டு வந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்தியாவில் வாழக்கூடிய இது வந்து ஒரு 35-40 அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆச்சு. நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ் டெக்னாலஜி மூலமாக அது 65-70 தொட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 45 வயதிலே மாரடைப்பு. இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது நம்மளுடைய உணவு முறை தான். உணவு முறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டு வருது. ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸ், இம்ப்ரூவ்ட் லக்ஸரிஸ் வந்து நிறையா வந்துடுச்சு. நம்ம உடல் அசைவு முன்னாடிலாம் வந்து ஒரு மாவாட்டுறதுலேருந்து இப்போ வீட்டை பெருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இயற்கையாக செய்து இயற்கையாக நம்ம உடலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி கைவிட்டுட்டோம். எல்லாமே மெக்கனைஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு டைம் அலாட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. அதுதான் போதாது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து பீட்சா, பர்கர் அப்படின்னு எங்கேயோ வடநாட்டுன்னு கூட சொல்ல முடியாது, மேற்கத்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை உணர்த்துவதற்காக தான் எனக்கு இந்த மாதிரி பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன். பாரம்பரிய நெல் சாகுபடியும் அதன் மருத்துவ குணங்களும் குறித்து டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் உரையாற்றிய போது, நம்மளுடைய பாரம்பரியமான வாழ்க்கையை மீட்டெடுத்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு மருந்துகளுடைய தேவை மிக குறைவாக இருக்கும். இன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி காலையில் கலெக்டர் ஐயா சொன்னாங்க, 45 இயர்ஸில் 45 வயசில் மாரடைப்பு வருது, யாருக்கும் புற்றுநோய் வருது. இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கு வந்து நம்ம இயற்கையிலேருந்து விலகி போயிருக்கோம். எதை சரி செஞ்சால் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவர்கள் வாழ்கிற நிலையில், நான் ஒரு விவசாயியாக இருந்தால் விவசாயியாகவும், ஒரு மருத்துவர் எந்த பணியில் இருந்தாலும், ஒரு ஆசிரியர் எந்த பணியில் இருந்தாலும், நம்ம எல்லாருமே இதில் மிக மிக முக்கியமாக நம்ம வந்து இதனுடைய கவனம் செலுத்தி நம்மையும் காப்பாற்றி நம்மளுடைய தலைமுறையும் காப்பாற்றி நம்ம வாழ்கிற இந்த அன்னை பூமியையும் காப்பாற்றணும். அதில் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, இந்த பாரம்பரிய நெல் உணவை நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 வருடங்களாக 7 வருடங்களாக நாங்கள் அந்த பாரம்பரிய நெல்லை முழுக்க இயற்கை விவசாயத்தில் பண்ணுறோம். ரொம்ப அற்புதமான அந்த சுவை நிறைந்த அந்த சோறை நீராகாரத்தையும் சாப்பிட்றோம். அது மிகப்பெரிய ஒரு வலிமையையும் எதிர்ப்பு சக்தியையும் எனக்கு கொடுத்துருக்கு. எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு சோர்வடையாத ஒரு தன்மையை அந்த உணவுகள் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது காய்கறிகள் அது மாதிரி இயற்கை முறையில் விளைவிச்சிக்கிட்டு இருக்கோம். பண்ணை குட்டைகளை வச்சு நீர் ஆதாரங்களை பெருக்கிட்டு அதில் வந்து இயற்கை முறையில் மீன்களை வளர்க்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அங்கே பரிசோதனை முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சாதனை இயற்கை விவசாயிகளுக்கு விருது வழங்கி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் திருமிகு எஸ் மதுமதி அவர்கள் பேருரை ஆற்றிய போது, இந்த விழாவிலே பார்க்கும் பொழுது நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் விவசாயத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விவசாயத்தை எடுத்து செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், ரொம்ப பழுத்த பழங்களாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் தான் இந்த விவசாயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு. இது ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரே விஷயம். இதில்
இளைஞர்கள் இதிலே இறங்கி அவர்களும் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்திருக்கிறது என்பது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த பாதையில், இந்த பயணிக்கின்ற இந்த பாதையில் ஒரு நல்ல மாற்றமாக இன்னொன்று என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை, இயற்கையை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை பெருவாரியான மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அதை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேளாண் வல்லுநர் மகேந்திரா மணிவாசகம் அவர்கள் சிறப்புரையாற்றிய போது, பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி படிக்கும் போது அதை அறிவியல் பூர்வமாக தேடணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து 10வது நூற்றாண்டிலேயே சுரபாலர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விருக்ஷாயுர்த வேதம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை சொல்லியிருக்கிறார். நம்ம சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் இன்றைக்கி வயலில் கடைபிடிச்சிட்டு இருக்கோம், நிறைய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். என்னோடய வயலில் 2 ஏக்கர் வெள்ளைப்பொன்னி சாகுபடி செஞ்சேன். அந்த 2 ஏக்கரில் 1 ஏக்கருக்கு 32 மூட்டை, எங்கள் ஊரில் 75 கிலோ மூட்டை எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இயற்கை முறையில் செய்கிறங்கிறத ரோட்டோரமே என்னோடய வயலில் இருந்ததுனால எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போனவங்க பயிர் வளர்ச்சியை பார்த்துட்டு நான் அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. 1 கிலோ 35 ரூபான்னு. என்னால் 50 கிலோ விதைக்கு எடுத்து வைக்கிறது கூட முடியாத அளவுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதற்கு ஒரே ஒரு காரணம் இயற்கை விவசாயம், அவங்க கண்ணு முன்னாடி நடந்ததுனால தான். மேலும் இவ்விழாவில் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை அரங்கங்கள் அமைத்து விற்பனை செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 68 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 95 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 30 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 8 ரூபாய்க்கும் விற்பனையானது. தொடரும் வேளாண் சந்தையில் திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 220 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 360 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 415 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும், சராசரியாக 371 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 583 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 361 ரூபாய்க்கும், சராசரியாக 544 ரூபாய்க்கும், சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 404 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 554 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 478 ரூபாய்க்கும், சராசரியாக 529 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 475 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 457 ரூபாய்க்கும், சராசரியாக 475 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3558 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3460 ரூபாய்க்கும், சராசரியாக 3559 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில்
வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 27.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 42.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.1 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 492.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 982.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பருவநிலை மாற்றங்களினால் இறைச்சி கோழிகளுக்கு பல்வேறு நோய்களும் ஒட்டுண்ணி தாக்குதலும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவற்றை தடுக்க தகுந்த நோய் பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இறைச்சி கோழிகளின் எடையை அதிகரிக்க தகுந்த இடைவெளியில் ஊட்டச்சத்து கலவை மற்றும் அமினோ அமில கலவையை அளித்தல் வேண்டும். அந்த வகையில் இறைச்சி கோழி வளர்ப்பில் கோடைக்கால மேலாண்மை குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் டி. கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். கோடைகால பராமரிப்பு முறைகள் என்னென்ன? நம்ம கோழியில் பார்த்தோம்னா அதனோட வெப்பமானது தாக்கத்தினால் கோழியில் இருப்பு வருங்காலங்களில் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. காரணம், கோழிகளோட கம்ஃபர்ட் ஜோன் சொல்லக்கூடிய அது கோழிக்கு ஏற்ற சீதோஷண நிலை என்று பார்த்தால் 24 to 29 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நம்ம 35 to 40 டிகிரி 42 டிகிரி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவ்வாறு அதிகமாகும் பொழுது நாம் அவற்றை குறைத்து கோழிகளுக்கு ஏற்ற சீதோஷண நிலையை அமைத்து கொடுக்க வேண்டும். இதனால் அதிகமாக வெயிலினால் கோழியில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தோம்னால், வெப்பம் அதிகமாகும் பொழுது கோழியில் ஏற்படக்கூடிய அதாவது தாதுப்புக்களான உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களான பைகார்பனேட், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்களினால் இழப்பு ஏற்பட்டு கோழிகள் அயற்சி, அதாவது வெப்ப அயற்சி, ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்ப அயற்சி ஏற்பட்டு கோழிகள் இறக்க நேரிடுது. அவ்வாறு இறக்க நேரிடாத கோழிகள், உயிருடன் இருக்க கோழிகளின் வளர்ச்சி திறன், அதை எடையை அதிகமாகக்கூடிய திறன் கறிக்கோழியில் குறைந்து விடுகிறது. ஸோ பொதுவாக நமக்கு 2 விதத்திலும், ஒன்றால் இறப்பின் மூலியமாக லாஸும், கோழிகள் வளர்ச்சி இல்லாதனால நமக்கு லாஸ் ஏற்படும். சரி, இவ்வாறு ஏற்படக்கூடிய லாபம் இழப்பை எவ்வாறு தடுக்க முடியும் கோடை காலத்தில் என்று பார்த்தால், கோடை காலத்தை பொறுத்தவரை பண்ணையின் வெளிப்புறத்தில், அதாவது ஓடு அல்லது கூரை அமைக்கும் பொழுது அட்டை போட்டிருந்தோம்னா அதுக்கு மேலே கூரையோ கீத்து கொட்டகை அமைக்கலாம். அல்லது நாணல் புல் கொண்டு மேய்ந்து விட்டு அதற்கு மேலே ஸ்ப்ரிங்க்லர் என்று சொல்லக்கூடிய நுண் தெளிப்பான், தண்ணீர் தெளிப்பானை ஃபாகரை மேலே அமைத்து கொள்ளலாம். இது பண்ணையின் மேற்புறத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய வெப்பத்தை நாம் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தது பண்ணையின் உட்புறம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யலான்னு பார்த்தோம்னா, ஃபாகர்ன்னு சொல்லக்கூடிய நுண் நீர் தெளிப்பான் அவற்றை பண்ணையின் உள்புறமாக அமைக்க வேண்டும். அதன் மூலம் பண்ணைக்குள் நீரை சிறு துகள்களாக நாம் ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் வெப்பத்தையும் குறைக்கலாம், ஈரப்பதத்தையும் அதிகப்படுத்த முடியும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு காரணமாக உள்ளது. அதையும் மீறி
வெப்பம் அதிகமாகும் ஒரு சமயத்தில் சைடில் இருக்கக்கூடிய வாலில் பேனலில் வந்து ஒரு ஃபேன் நம்ம வந்து மின் விசிறிகளை அமைக்கும் பொழுது காற்றோட்டம் அதிகமாக இருக்குமே. ஆனால் அந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெப்பத்தையும் தாங்கும். ஆனால் காற்றோட்டம் விண்டு வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது கோழிகளின் இறப்பை 100% நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான பொருள். இந்த பண்ணை பராமரிப்பு அதால் இட அமைப்பு இதில் ஒரு காரணம் என்று பார்த்தால், அடுத்த காரணம் கோழிகளுக்கு நாம் எப்பொழுது தீவனம் அளிக்க வேண்டும், எப்பொழுது எந்த மாதிரி தண்ணீர் கொடுக்க வேண்டும். தீவனம் அளித்தல்னு பார்த்திங்கன்னா குளிர்ந்த நேரத்தில் காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் தீவனம் கொடுக்கலாம். மீண்டும் சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் ஒரு 5 அல்லது 6 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கம் குறைந்தவுடன் தீவனம் கொடுக்கும் பொழுது அந்த கோழிகள் தீவனம் உட்கொண்டு உடம்பின் வெப்பநிலை அதிகமாகி அதிலிருந்து இறக்காமல் இருக்க இந்த மாதிரி ஒரு 11 மணியிலிருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல குளிர்ந்த குடிநீர் மட்டுமே கொடுக்கும் பொழுது கோழிகள் இறப்பு குறைகின்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். அதுக்காக தீவனத்தட்டை என்ன பண்ணால் ஒரு 11 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 6 to 7 மணி வரைக்கும் தீவனத்தட்டுகளை பண்ணையில் உயரத்தில் எடுத்து கட்டிவிட்டு தீவனத்தட்டு இருக்கும் இடத்தில் அதிகப்படியான நார்மலாக ஒரு 1000 கோழிக்கு ஒரு 20 தண்ணீர் தட்டு வைக்கும் சமயத்தில் கோடை காலங்களில் 1000க்கு ஒரு 30 தண்ணீர் தட்டுகள், ஒரு 10 தண்ணீர் தட்டுகளை தண்ணீர் பேசின் வாட்டர் பேசின் வந்து அதிகமாக வைக்கிறப்ப தண்ணி குடிப்பதில் அதிகமாகும். அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் நமக்கு குறையும். ஸோ இடத்தில் கூரை அமைப்பது, ஃபாகர் போடுவது, மின்விசிறிகளை பயன்படுத்துவது, வெயில் நேரங்களில் முக்கியமாக 11 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தீவனம் கோழிகளுக்கு கொடுக்காமல் இருப்பது, இது போன்ற கோடைக்கால பராமரிப்புகளை செய்யும் பொழுது கோழிகள் இறப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் தீவனத்தில் கொடுக்கக்கூடிய அல்லது தண்ணீரில் வந்து அயற்சி நீக்கல், வெப்ப அயற்சி நீக்கிகளான விட்டமின் சி அண்ட் எலக்ட்ரோலைட்னு சொல்கிற சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் போன்ற மருந்துகளையும் தண்ணீரில் கலந்து கொடுக்கும் பொழுது கோழிகளுக்கு வெப்ப அயற்சி குறைந்து வளர்ச்சி திறன் சரிவிகிதத்தில் பாதுகாப்படும். இந்த முறைகளை கடைபிடிப்பதனால் பண்ணையாளர்கள் கோடை காலத்தில் கோழிகளை வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாத்து லாபத்தை அதிகம் ஈட்ட முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி கண்ணன் அவர்களை 09443275492 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 27/6/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஆடு வளர்த்து பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலக்கோட்டை கள்ளிக்குடி கிராம வேளாண்மையாளர் திரு டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இம்மாதம் 17 மற்றும் 18 திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நெல் திருவிழாவின் சிறப்பு தொகுப்பு மற்றும் தாவர பகுதியில் ரோஸ்மேரி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.